அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாண்டியன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம அத்தையோட பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போறோம். அது மட்டும் இல்லாம அத்தையோட பிறந்த நாள்ல அத்தை பேர்ல இன்னொரு அன்னதானமும் நம்ம எல்லாருக்கும் பண்ணிடணும் அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. இதனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த உடனடியா நம்ம சுகனை என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேரா கொண்டு வந்து நம்ம சக்திவேல் வீட்டுல வந்து சொல்றாங்க. சக்திவேல் வீட்டுல இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம சக்தி ரொம்பவே கோவத்துல கொந்தளிச்சு என்ன பண்ணா, உங்களுக்கு எல்லாம் புத்தி பேதலிச்சு போச்சா? ஏன் அத்தா எத்தனை தடவை சொன்னாலும் அந்த ஓடுகளி தான் வரணும்னு ஆசைப்படுறேன். இது நடக்கவே நடக்காது. அவ வரவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல அவன் வந்து அன்னதானம் வேற போடுவான். அதை எல்லாரும் வாங்கி வலிச்சு வைக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்திவேல் ரியாக்ஷன் எல்லாம் ஓவரா காட்டிட்டு இருக்காரு. இது காட்டுறதோட மட்டும் இல்லாம நீ வான்னு நம்ம போய் ரன்ல என்ன ஏதுங்கிறது இப்பவே பேசிடுவோம். சும்மா அவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாம் வானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல கூப்பிடுறாங்க. முத்து வந்து இல்ல சக்தி வேணாம், நம்ம அம்மா இதுவரை நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்பதான் முதல் தடவையா அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது எந்திட்டு போய் போகுது. நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதே மாதிரி அவங்களும் எந்த பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இதனால கடுப்பான நம்ம சக்தி வந்து என்ன பண்றாருன்னா கோத்தோட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தரா அந்த குடும்ப பக்கம் எல்லாருமே சாஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா மேல போயிடுறாங்க. சக்தியை சமாதானப்படுத்துறேன்னு கூடவே நம்ம குமாரவேல் ஒரு பக்கம் மேல போறாரு. மேல போயிட்டு அப்பா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடா, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவன்னு தெரியாது. கோயிலுக்கு வர ஒருத்தர் கூட அவன் கொடுக்குற அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிடக்கூடாது. எல்லாருக்கும் கெடா விருந்து பலமா பயங்கரமா இருக்கணும். ஏன்டா இங்க வந்து நம்ம அன்னதானம் போட்டுன்ற அளவுக்கு அவங்க நினைக்கணும். அந்த அளவுக்கு நீ பார்த்து பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்ட சொல்றாங்க. குமாரும் அதுக்கு தகுந்த மாதிரி அது என்னோட பொறுப்புப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு குடும்பமும் எக்காரணத்தை கொண்டும் அப்பதாவோட பிறந்தநாள்ல பிரச்சனை நடந்துக்க கூடாது. அவங்க பாட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது. ஆனா அப்பா ஏதாச்சும் பேசிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவரோட மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஏன்னா பெரியப்பாவா இருக்கட்டும், அம்மா பெரியம்மா பாட்டின்னு எல்லாருமே ஒரு பக்கமா நின்றுட்டாங்க. அப்பா மட்டும் இல்ல ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படி சீர சிறப்பமா பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம